இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 6 மணி ஷோ சரிங்களா. 6 மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து 7ஆம் நம்பர் அழகாக சூப்பராக மேட்சாக இருந்து 7ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்து அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. 2 ட்ராவுமே நமக்கு சூப்பராக வின்னிங் வந்துருந்துச்சு. அதே பேஸாக வச்சு தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வர 38,602 இது ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6,0,937 சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,137 சரிங்களா. இதெல்லாம் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங்க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா. இதில் வந்து நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆனாக்கா மறுபடியும் நமக்கு எப்படி வருதுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 37ங்கிறது நமக்கு திரும்பவும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு 937 137 ஜஸ்ட்டு மிஸ் ஒரே நம்பர் தான் வச்சு அடிக்காங்க. ஒரே ஒரு நம்பர் தான் வச்சு மாறிட்டாங்க. வேறு அப்படி மாற்றவே இல்லை, அப்படியே தான் வச்சுக்கிறாங்க. அதை பேஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி மறுபடியும் ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க. கட்டாயம் அதை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க. வேறு எதாவது ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி 7 நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி தான் 7 நம்பர் ஆடினாங்க. 3 நம்பர் நம்ம கொடுத்தோம் இல்லைன்னு சொல்லலாம். 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. செம்மையாக ஒரு வின்னிங் தான். ஆனால் இருந்தாலும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க. நம்ம போர்டு கொடுக்குற நம்பர் அப்படியே வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கிடைக்கிற மாதிரி ஆல் போர்டில் அது கிடைச்சாலும் சரி, அதை அப்படியே நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு சிறப்பான வின்னிங்காக இருக்கும் சரிங்களா. அதான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறது விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து நீங்கள் அப்படி இன்றைக்கி நம்ம வந்து 7 நம்பர் ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா 7 நம்பர் எனக்கு அங்கே வரல, அதுக்கு பதில் வேறு இடத்துல வருது அப்படின்னா நீங்கள் என்னையும் நம்ப வேண்டாம். நீங்கள் அப்படி வைக்கிறதா வைக்கலாம், இல்லை ஆல் போர்டில் வச்சு விட்றதா இருந்தாலும் வச்சு விடலாம். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கணக்கு, எனக்கு ஒரு மாதிரி கணக்கெலாம் காமிக்காது. காமிச்சா 2 பேத்துக்கு ஒரே மாதிரி தான் காமிக்கும் சரிங்களா. அப்படி காமிக்கும்போது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும். வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் சரிங்களா. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. அப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன 1ஆம் நம்பர் வச்சாங்க. 9க்கு 1 தான் அடிப்பாங்க, நல்லா தெரியும். அதான் நேற்று நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த ட்ராவலை பற்றி 1ஆம் நம்பருக்கு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டால் எனக்கு 1ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பருக்கு. ஏன் 4 நம்பர் வருதுன்னா 1க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கும் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. ஏன்னா 9க்கு 1ன்னு வந்துருச்சுன்னா அதே மாதிரி தான் 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் 4 நம்பர் ஆடுவாங்க. 4 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 4 நம்பர் உங்கள் கணக்கில் வருதுன்னு நம்ம இதே மாதிரி நிறைய டைம் எடுத்துருக்கு கவனமாக பார்த்துருச்சு. ஒரு 2 ட்ராக்கு முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணோம், 1ஆம் நம்பர் வந்துச்சு, 9ஆம் நம்பர் மேலே வச்சாங்க, 1ஆம் நம்பர் வந்துச்சு, அதுக்கு கீழே 4 நம்பர் தான் வரும்னு சொன்னால் வந்துருச்சு 4 நம்பர். அது மாதிரி மறுபடியும் நமக்கு 4 நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறது என்னோட கணக்கில் வருது. உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க. உங்கள் கணக்கில் இதே மாதிரி 4 நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4க்கு 1ங்கிறது கொஞ்சம் எவர்கிரீனாக வர மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கங்க சரிங்களா. நம்ம வந்து ஏன் கொடுக்குறோன்னா, இப்போ போன ட்ராவலுக்கு முந்தின ட்ராவலில் நமக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு 9 1 4ன்னு வந்துருச்சு. அந்த மாதிரி திரும்ப 9 1 4ன்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியாது சரிங்களா. சரிங்க 9 1 தான் ஏற்கனவே ஆடிட்டாங்களே, அதை மாற்றி எதை வேறு எதாவது ஆடினாலும் ஆடுவாங்களாங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் ஆடுவாங்க. 3ஆம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க. 3ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா 1க்கு 3 1க்கு 4ங்கிற இந்த 2 நம்பருமே அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 1க்கு 3 1க்கு 4ங்கிறது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி தான் வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் அது மாதிரி வருதான்னு பார்த்துங்க. 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர், 1ஆம் நம்பருக்கு 3 நம்பர் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக வரும். வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2 3ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே பற்றியும் தெரியும். 3 3 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. அதையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு 3ஆம் நம்பர் திரும்ப ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதுங்களா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வருது 3ஆம் நம்பர் வருதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல வரக்கூடிய நம்பரை தான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல முடியும் நம்பர் அந்த நம்பர்லாம் வரணும்னு தான் சொல்லுவேன் சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது நமக்கு வந்து 5ஆம் நம்பர். ஏன் 5ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு 3க்கு 5 எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான். 3ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 5ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அந்த மாதிரி 5ஆம் நம்பர் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் உங்களுக்கு எப்படி பேசிக்காக வருதா அப்படிங்கிறத பாருங்கள். அதை வச்சு எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அப்படி 5ஆம் நம்பர் வரல அப்படின்னு என்னங்க வரும் அப்படின்னா 2ஆம் நம்பர் வரும். எனக்கு தெரிஞ்சு 3க்கு 2ன்னு வரும். ஆனால் கண்டிப்பாக 3க்கு 2லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்றைக்கி வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2க்கு 7 7க்கு 2 அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தா 2 நம்பரை கொடுத்தா 7 2ங்கிற நம்பர் கொடுத்தா 7 நம்பர் வந்துச்சு, 2ஆம் நம்பர் வரல இல்லையா. நம்ம அதான் 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதாவது கொடுத்தா அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க சரிங்களா.
அதே கணக்கு தான் மறுபடியும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா 7க்கு 2 2க்கு 7ங்கிற கணக்கில் நம்ம வந்து 5க்கு 3க்கு 5 3க்கு 2 அப்படிங்கிற அந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது. 5ஆம் நம்பர், அதாவது 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 2 நம்பருமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா நீட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரணும், அப்படின்னா 3ஆம் நம்பர் தான் அந்த வரக்காலத்துக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 3 3 5 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 3 3 2 வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கில் தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க. அதே மாதிரி 7 7 7ஆம் நம்பர் வந்து என்னங்க வரும் அப்படின்னா, எனக்கு 7ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் மட்டும் தான் டவுட் இருக்குது. ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் தான் வரணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு வந்து ஆடுனாங்கன்னா 426 526 அந்த மாதிரி 426 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நமக்கு இன்றைக்கி வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. எதனால் நாங்கள் 6ஆம் நம்பர் வருதுன்னா, 7க்கு 6 வருமானா கண்டிப்பாக வரும். வராமல் போகாத நம்பர், வராமல் போகாத நம்பரே கிடையாது, வர உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதம் அப்படி தான் ஆடுறாங்க. 7க்கு 8 ஆடுறாங்க, 7க்கு 6க்கு 7 ஆடுறாங்க. அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இந்த டாவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு 6ஆம் நம்பர் பேசிக்காக வருது அப்படின்னு எடுத்துங்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். ஏங்க திரும்ப 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க? 3 7 வருங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. 3 7க்கு தெரியல, ஆனால் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடி இருக்குதுன்னு தெரியுது. அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். மறுபடியும் சி போல் 7ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏன் 2 டா வச்சுட்டாங்க, நம்ம அப்படியே வைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வைப்பாங்க, வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா நமக்கு கியரை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக கணக்கில் வந்து அது வந்துடும். சரிங்களா, அதுதான் கொடுக்குறோம். 7ஆம் நம்பர் கொடுக்குறோம், 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். சரிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதாக வருது. சரிங்களா, வரக்கூடிய நம்பர் இதாக ரொம்ப. அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 6ஆம் நம்பர். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 73 64 அப்படிங்கிற நம்பர், 46 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே இன்றைக்கி செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்துங்க. இப்போ நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 73 46 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோ. 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் கிடச்சிது இன்றைக்கி? 8 மணி ஷோவில் நமக்கு ஆளப்பட்ட நம்பர் என்னென்னா, 8 மணி ஷோவுக்கு 06 06 880 அப்படின்னு அடித்தாங்க. ரெண்டாவது ரிசல்ட்டு 609337. சரிங்களா, இதுதான் அடிச்சிருந்தாங்க. இந்த நம்பரை கணக்கில் எடுத்து தான் நம்ம கொண்டு வர அடுத்த நம்பர் எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா, 880 937 இந்த 2 நம்பரையும் கணக்கில் பேஸாக வச்சு எடுத்தால் நம்ம அடுத்த நம்பருக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக வரக்கூடிய நம்பர் 0. என்னங்க ரொம்ப நம்பருக்கு 0 கொடுக்குறீங்கன்னா, ஆமாம் 0 தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8 மணி செட்டில் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 0வாக இருக்கணும் அப்படின்னு காமிக்குது. அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர். இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 9க்கு 0 9க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். அது மாதிரி ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 0 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி 7ஆம் நம்பர், பி போலில் 7ஆம் நம்பர். என்னங்க பி போலில் 7ஆம் நம்பர் 3க்கு 7ன்னு வருமானா கட்டாயமாக 3க்கு 7 தான் வரணும், வர வேண்டிய நம்பர். சரிங்களா, 3க்கு 7ன்னு வரக்கான அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் 3க்கு 7ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். 7ஆம் நம்பர் பி போலில் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் பி போலில் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் 7ஆம் நம்பர் கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் கொடுக்குறோம். 1ஆம் நம்பர் என்னென்னா 3க்கு 1 வருமானா கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வரும், வரக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதை கணக்கு பண்ணி 3ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும் கட்டாயமாக வரக்கூடிய நம்பர்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா 07 அப்படின்னு வரணும், இல்லைன்னா 61 அப்படிங்கிற நம்பர் வரணும். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. 07ங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதேமாதிரி 9 நம்பருக்கு 0ங்கிறது அல்டிமேட்டு தான். சரிங்களா, செம்மையான ஒரு நம்பர் வரும். அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது மாதிரி வருதாங்க. அதே மாதிரி 4ஆம் நம்பர். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போலில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 074 அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 614 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது. இந்த மாதிரி எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது செட் ஆகுதுன்னா எடுங்க. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 0 கண்டிப்பாக வருங்க, 4 நம்பர் வரும், 7 நம்பர் வரும். அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. அதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கப்போ நான் கொடுத்த கணக்கு எடுக்க வேண்டாம். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு 880 700 900
37 இது ரெண்டுமே பெரிய நம்பர். இதை விட சின்ன நம்பர் தான் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? 8ஆம் நம்பர் பெருசு, 9ஆம் நம்பர் பெருசு. சரிங்களா? அது 2 நம்பர் நமக்கு ஏ போர்டில் வைக்கும்போது நமக்கு இதை விட சின்ன நம்பர் தான் நம்ம அடுத்து வைக்கணும். அதை கணக்கு பண்ணி தான் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர், சின்ன நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பெரிய நம்பர் வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலாகவே ரெண்டுமே பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இதை விட இன்னும் சின்ன நம்பர் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும். எடுத்து வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதேமாதிரி ஒரு 3ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள் சி போர்டில். ஏங்க சி போர்டில் 7க்கு 3 3க்கு 7 அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் 7க்கு 4 7க்கு 4 4க்கு 7 இந்த 2 நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சி போர்டில் செட்டாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நாளைய 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வருது. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க கொடுக்குறோம் அப்படின்னு 0 கொடுக்குறாங்க, 7 நம்பர் கொடுக்குறோம், 4 நம்பர் கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கங்க.